ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணிட்டு போஸ்ட் உங்களை பற்றி எங்கே திங்க் பண்ணுங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் பர்சனலாக ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, Six of Swords, Nine of Swords, Three of Swords, Justice, Lovers. So bottom of the deck, Three of Cups. Okay, Queen of Pentacles, Judgment, Death, Lovers, Devil. Okay, so bottom of the deck, Page of Cups. Traveling, Source, Integration, Laziness, Creator. So bottom of the deck, Intensity. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எஸ்டர்டே நைட்டு உங்களை பற்றி என்னெல்லாம் திங்க் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மூவ் ஆன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. ஸோ நீங்களாகவே மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஃபிசிக்கலாக நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு மேபி இந்த ரிலேஷன்ஷிப்னால அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு எந்த ஒரு ஹோப்பும் கிடச்சிருக்காது. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து ஒன்லி வந்து வலி வேதனை மட்டுமே கொடுத்துட்ருக்கலாம். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்கள் ஃபிசிக்கலாக மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மென்டலி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லையா இருக்கும். ஓகே, பட் ஃபிசிக்கலி நீங்கள் இது எல்லாத்தையும் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் ஹைலி அட்ராக்டட் மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி இந்த பர்சன் கூட நீங்கள் ஹைலி அட்ராக்டட். ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா உங்கள் சைடில் வந்து தேர்ட் பார்ட்டி இங்கே இருக்காங்க. உங்கள் சைடில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. மேபி மேரேஜ் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா மேபி உங்களோட ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேபி உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வரலாம். ஓகே, ஸோ உங்கள் சைடில் ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்களே வந்து ஓவர் திங்கிங் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, மேபி ஃபேமிலியாக இருந்தால் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், இல்லைங்கி என் ஹஸ்பண்டாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அப்படி நீங்களாக ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எந்த ஒரு ஹோப்பும் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபெயின் மட்டும் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு.
ஓகே, மென்டலி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லைங்க, ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டோன்னே கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போன பிறகு உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடந்துட்டு உண்டு. ஸோ பயங்கர ஒரு வலி, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் நீங்கள் பயங்கரமான ஒரு வலியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, டிப்ரெஷனில் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமாக இருக்கட்டும், என்னதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு செப்ரேஷன் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தாலும் இந்த நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டரோட தாட் உங்களுக்கு வரக்கூடிய டைமில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறீங்க, உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லை. ஏன்னா நமக்கு 9 ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த போஸ்டரோட தாட் வரக்கூடிய டைமில் நீங்கள் பயங்கரமாக பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க, இருந்து அழுதிங்க அடிக்கடி ஃபீல். அந்த போஸ்டரோட தாட் அந்த போஸ்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நல்ல நல்ல மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடிய டைமில் உங்களே அறியாமல் நீங்கள் அழுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, லோன்லினஸ் ஃபீல் பண்ணுறீங்க, பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் வேண்டான்னு நீங்கள் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு போனாலும் மென்டலி உங்களால் மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுது, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோவும் இல்லை, இதை விட்டு மூவ் ஆன் பண்ணவும் முடியலை, மறக்கவும் முடியலை, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வழியே தான் கொடுத்துட்ருக்குது. இந்த செப்ரேஷன் நீண்டு போயிட்டு இருந்தாலும் உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறக்க முடியாத சுச்சுவேஷனால் இந்த போஸ்டரோட தாட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் எங்கே போனாலுமே இந்த போஸ்டரை பற்றி நினைவுகள் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கும். ஸோ எந்த சைடு போகணும், மேபி உங்களை தாண்டி யாராவது கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னா சம்டைம் உங்களுக்கு அந்த போஸ்டர் மாதிரியே ஃபீல் ஆகலாம். இந்த போஸ்டரோட நேம் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த போஸ்டர் அடிக்கடி உங்கள் ட்ரீமில் வருவாங்க. ஸோ நீங்கள் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிறீங்க. ஸோ நீங்களாக மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் அதை எனக்கு யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஜஸ்டிஸ் வேணும். என் லைஃப்பில் நான் இந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் அனுபவிச்சது கிடையாது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்தளவுக்கு என் லைஃப் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்கு. ப்ளீஸ் கடவுளே என்னை காப்பாற்றுங்க, நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன், எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன், பட் சுச்சுவேஷன் தான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போச்சு. தவிர இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ட்ரூவாக தான் இருந்தேன், உண்மையாக தான் இருந்தேன். பட் என்னால் மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. எனக்கு இதுலேருந்து வர்றதுக்கு வழி தெரியவும் இல்லை. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட கரண்ட் சுச்சுவேஷன் ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சோம். ஓகே, ஸோ இந்த போஸ்டரோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த போஸ்டரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த போஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. ஒரு தடவை வருவாங்க, நல்ல ஸ்நேகத்தை காட்டுவாங்க, மறுபடி சொல்லிக்காமலே இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு ஓடிடுவாங்க. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், உங்கள் கூட சேர்ந்து ஜீவிக்கணும்னு இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்க மாட்டார். இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிட்டு. ஸோ இவருக்கு என்ன தேவையோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதை எடுத்துகிட்டு பாய் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டராக இவரோட கேரக்டர். ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர், எல்லாருக்கிட்டையும் டேட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டிங் செய்யக்கூடிய ஒரு எனர்ஜியாக இவரோட கேரக்டர். இவர் எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ண மாதிரி உங்ககிட்ட இவர் அந்த மாதிரி இவர் ஒரு பிஹேவ் பண்ணியிருக்கலாம். லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு உங்கள் லைஃப் டைம் எல்லாம் என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையெல்லாம் முடிஞ்சதும் அவங்கள விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த போஸ்டோட கேரக்டர், ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போயிருக்கலாம். மேபி இந்த போர்ஷனோட உண்மையான கேரக்டர் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாமல் இருந்தாலும் போக போக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் இடையே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. ஒரு ஆளுக்கு மேரிட் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லைங்க டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் காஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த போஸ்டரோட கேரக்டரே அதுதான். ஓகே, ஆன் ஆஃப் சுச்சுவேஷனில் வந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் லோ ஆகுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடச்சதும், கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு பெட்டர் கிடச்சது, ஒரு பூஸ்டப் கிடச்சதும் மறுபடியும் சொல்லிக்காமலே ஓடுவாங்க. ஸோ உங்களுக்கு உண்மையாக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னு கூட ஒரு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மேபி கமிட்மெண்ட் தரலாம் சொல்லிட்டு உங்களை சீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதனால இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் வரைக்கும் வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டில் டெத் ஆகிட்டோன்னு, ஏன்னா நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துடுண்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ கிடைக்குமா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனி ஏதாவது மாற்றம் வருமா? ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் 2 பேருமே இருக்கிறீங்க. ஓகே,
ஓகே, இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிடுச்சு, ரோட்டில் டெத் ஆகிட்டு போயிடுச்சு. பட் இவரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் வந்து எமோஷனலி உங்கள் கூட கனெக்டட், வெயிட்டிங் எனர்ஜியாக இவர் இருக்கார். இவர் 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 உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுண்டா, ரிலேஷன்ஷிப் ரோட்டில் டெத் ஆகிட்டுண்டு. பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுண்டா கிட்ட மூவ் ஆன் ஆகிட்டு கிடையாது. ஏன்னா இவரால் மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், இவர் வெயிட்டிங் எனர்ஜி. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது இல்லை. ஸோ ஒரு பென்டக்கிளும் வச்சுட்டு தலையை குனிஞ்சு போட்டு தொங்கிட்டு இருக்க, தலையை அந்த ஒரு குயின் வந்து தலையை குனிஞ்சு போட்டு சேடாக டிப்ரெஷனில் இருக்காங்கல்ல. ஸோ இந்த எனர்ஜி அந்த போர்ஷனோட எனர்ஜி. இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. பட் இவர் கரண்டி ஹாப்பி என்கிட்ட ஹாப்பி கிடையாது. இவருக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன். இவர் மேபி இவருக்கு ஏதாவது மேபி உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இவருக்கு அன்மேரிடாக இருக்கலாம், இல்லை உங்கள் சைடில் தேர்ட் பார்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ இவருக்கு வந்து அதில் இவர் ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர். யாருக்கிட்டே பிடி கொடுக்காம ஃப்ளோட் எல்லாக்கிட்டே டேட்டிங் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஹாப்பி என்கிட்ட ஹாப்பி கிடையாது. இவருக்கே உங்கள் கூட பயங்கரமாக இவர் எமோஷனலி கனெக்ட் ஆகும். இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவர் இதை நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிடுச்சு, செப்பரேஷன் ஆகி போச்சு, நான் இவ்வளோ பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் லைஃப்பை அனுபவிப்பேன் அப்படி சொல்லிட்டு இவர் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இவரோட மைண்டில் என்னென்னா அந்த 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 ஒரு பர்சன் அப்படி என் லைஃப்பில் என்ன ஸ்பெஷல், ஏன் இந்த பர்சன் என் லைஃப்பை விட்டு போன பிறகு நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன், நான் இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாதுலாம், இதுக்கு முன்னாடி என் லைஃப்பை நான் என்ன எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், பட் இந்த ஒரு பர்சன் லைஃப் என்னை விட்டு போன பிறகு நான் இந்த அளவுக்கு ஏன் கஷ்டப்படுறேன், ஏன் அவங்களுக்காக வெயிட் பண்ணாது. மேபி இவருக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆக்சுவலி இவர் வெயிட்டிங் எனர்ஜியாக இருக்காது. இவருக்கு மூவானாக பற்றிட்டு இல்லை, இவர் சேடாக டிப்ரெஷன் ஆகும். இவர் வெயிட்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகும், மறுபடி நீங்களும் அவங்களே சேருவீங்களா, அந்த ஒரு வெயிட்டிங் எனர்ஜியாக இவர் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு நமக்கு டெவல்னு ஒரு கார்டு வந்துவிட்டோம். ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்கள் மேலே பயங்கரமாக ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு இவருக்கு. மேபி செக்ஷுவலி இவர் உங்களை பற்றி டே அண்ட் நைட் இவர் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கலாம். செக்ஷுவல் அடிக்ஷன் கூட அந்த பர்சனுக்கு உண்டு. ஸோ நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்துட்டு, ஸோ இவருக்கு உங்ககிட்ட இவர் மேபி வேறு எல்லாருக்கிட்ட இவர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாலும் இவர் உங்கள் கூட மென்டலி பிசிக்கலி எமோஷனலி இவர் பயங்கரமாக கனெக்டட். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எமோஷ்னலி இவர் கனெக்டட் சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகும் இவரால் மூவ் ஆன் பண்ண பற்றிட்டு இல்லை, மறக்கவும் முடியலை. ஸோ இவருக்கு அது என்னன்னு இவருக்கே தெரியல. ஓகே, ஸோ அப்போ இவர் வெயிட்டிங் எனர்ஜியாக இவர் இருக்காது. அதில் மட்டும் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. இவரால் ஏன் மூவ் ஆன் ஆக பற்றிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டென்சிட்டின்னு ஒரு கார்டு வந்துடுண்டு. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அவங்க மூவ் ஆன் பண்ண நினச்சாலும் சரி, ஸோ உங்களுக்கு இடையே வந்து டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டு பேரும் மாறி மாறி ட்ரீமில் வந்துட்டு போகலாம். ரெண்டு பேரும் அடிக்கடி நேம் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு எந்த ஒரு ஹோப்பும் கிடைக்கல, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் மேலே பர்த்டே நம்ம பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய டைமில் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க, இந்த போஸ்டோட நேம் பார்ப்பீங்க, இந்த போஸ்டன் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் பார்க்குற டைமில் மறுபடி உங்களுக்கு இந்த போஸ்டர் வந்து மறுபடி இந்த பர்சன் மேலே உங்களுக்கு வந்து மூவ் ஆன் ஆக முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அவங்கள பற்றின திங்கிங் வந்துடும். ஏன்னா அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு இங்கே வந்துகிட்டே இருக்கும். டெலிபதி கனெக்ஷன் அவங்களுக்கிடையே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனர்ஜி மீன்ஸ் இப்போ அந்த பர்சன் வந்து ரொம்ப சேடாக இருக்கிறாங்கன்னா, ஸோ நீங்களும் பதிலுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு டக்குன்னு நீங்கள் நல்லா இருப்பீங்க, டக்குன்னு நீங்கள் சேட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால உங்கள் ரெண்டு பேருக்கு இடையே ஒரு காலோ கம்யூனிகேஷனோ ஒரு கான்டாக்டோ எதுவுமே இல்லாட்டா கூட உங்களுக்கு இடையே வந்து சோல் டு சோல் மாய்ப்பு உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு அந்த சைடு உங்களுக்கு ஃபீல் ஆகுமே, இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன நினச்சி எழுதிட்டுருக்காங்க, அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உங்களுக்குள்ள காலோ மெசேஜோ எதுவுமே இல்லாட்டாலும் நீங்கள் உங்களுக்கு சோல் லெவலில் நீங்கள் ரெண்டுமே கனெக்டட்னால ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், இங்கே நடக்கிற விஷயங்கள் இவருக்கு தெரியும். ஸோ இது ஒரு டிவைன் கனெக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இன்டென்சி உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே இவர் வந்து இவருக்கு லைஃப்பில் முன்னாடி இவர் வந்து 2-3 ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்து போனவராக இருக்கலாம். பட் உங்ககிட்ட இவருக்கு அந்த மாதிரி நிற்க முடியலை. ஓகே,
ஏன்னா இவர் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனுக்கு மேரிட் ஆகிடுச்சு, இவங்க நமக்கு வேண்டாம், ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாது, சமூகம் அஸ்பெக்ட் பண்ணாது இவர் நினைச்சாலும் இவருக்கு உங்கள் கூட அவ்வளோ ஒரு இன்டென்சிட்டி ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. உங்களோட தாட்டாக இருக்கட்டும், உங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சன் அவுட் ஆஃப் த வேர்ல்டுக்கு கொண்டு போகுது. இந்த பர்சனோட கண்ட்ரோல் இவர்கிட்ட இல்லை. ஓகே, இவரோட மைண்டுக்குள்ள என்னென்னா என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன் கடந்து வந்திருக்காங்க, போயிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு நான் யாரு கூடயும் அடிக்டட் ஆனது கிடையாது, எமோஷ்னலி அட்டாச்மெண்ட் ஆனது கிடையாது. பட் இந்த ஒரு பர்சனோட தாட் எனக்கு ஏன் மறுபடியும் வந்துட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த பர்சன் ட்ரீமில் வந்துட்டுருக்காங்க. அப்புறம் இன்டென்சிட்டி, உங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும், உங்களோட தாட்டாக இருக்கட்டும், இது இந்த பர்சனோட கண்ட்ரோலை இழந்துட்டு இந்த பர்சன். மேபி இந்த பர்சன் யாருக்கிட்டமே தன்னோட கண்ட்ரோல் இழந்துட்டு கிடையாது. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் தன்னோட கண்ட்ரோலை இழந்துட்டு உங்களோட தாட்டாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், இந்த பர்சன் அவுட் ஆஃப் த வேர்ல்டு கொண்டு போயிட்டு. அப்போ இவரோட கண்ட்ரோல் இவர்கிட்ட இல்லை. அப்போது இவரோட மைண்டுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப், இது ஒரு சம்திங் ராங் ஸ்பெஷல். இந்த ரிலேஷன்ஷிப் என்னை எங்கேயோ கொண்டு போகுது, என்ன நானாக இருக்க முடியலை, நான் தடுமாறுறேன், எனக்கு எந்த டைம் நான் பார்த்தாலும் எனக்கு இந்த பர்சனோட தாட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனாக இந்த பர்சனோட சுச்சுவேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிகிரேஷன் ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு. ஓகே, ஸோ ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் மேபி நம்ம நேரத்துக்கு ஒரு ரீடிங் போட்டோம், அதுவும் ட்வின் ஃப்ளேம் கார்டு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு கனெக்ஷனை பார்த்துட்டு ட்வின் ஃப்ளேம் கார்டு வந்துட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் 2 பேருக்கும் இப்போ என்ன சொல்கிறதுக்கு, உங்கள் 2 பேருக்கும் இடையே ஒரு காலோ ஒரு மெசேஜோ கான்டாக்டோ தேவை கிடையாது. ஏன்னா சோல் டு சோல் கனெக்டட்னால ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், இங்கே நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அது ஆட்டோமேட்டிக்காகவே யூனியர்ஸ் தெரியப்படுத்துவாங்க. உங்களுக்கு செப்பரேஷனுங்கிறது அது செப்பரேஷன் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆன மாதிரி ஃபீல் ஆகாது. நேற்று நடந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இந்த பர்சனோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்கும் இடையே நீங்கள் அந்த பர்சனை விட்டுட்டு போகணும்னு நினச்சாலும், அவங்க உங்களை விட்டுட்டு போகணும்னு நினச்சாலும், உங்கள் 2 பேரும் டிவைன் மறுபடியும் இந்த பர்சனோட தாட்டை மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு க்ரோ கிடைச்சிட்டே இருக்கும். ஃபிசிக்கலாக இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டாலும் மென்டலி இந்த ரிலேஷன்ஷிப் நாளுக்கு நாள் ஒரு இன்னும் உங்களுக்கு லவ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்கிட்டே டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த பர்சனை பற்றியோ உங்களை பற்றியோ யார் தப்பாக சொல்லி கொடுத்தாலும் சரி, இவர் அதை கேட்க மாட்டார். இது இவருக்கு தெரியும். ஏன்னா ஒரே சோல். பட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மேம் ட்வின் ஃப்ளேம்னா என்ன? ஸோ ட்வின் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு சோல் 2ஆக ஸ்பிட் ஆகி பூமியில் 2 பிசிக்கல் பாடியில் ஜீவிச்சுட்டு வாழ்ந்துட்டு வருவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு வருவாங்க. அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் இந்த சோல் எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் வாழ்ந்து வந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த சோல் சேம் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 2 பேருமே வேறு இடத்துல இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்னைக்கு மீட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இவங்க மீட் பண்ணக்கூடிய டைமில் இவங்க 2 பேருக்கு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இப்போ ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் சொல்லும்போது ஸோ அதில் நிறைய கார்மிக் இருக்கும். ஓகே, பட் நீங்கள் உங்கள் 2 பேருக்கு இடையே எவ்வளோ செப்பரேஷன் இருந்தாலுமே ஸோ உங்கள் 2 பேருக்கு பிரிவுங்கிறது கிடையாது. ஏன்னா சோல் லெவலில் நீங்கள் 2 பேரும் கனெக்டட். எப்போவுமே நீங்கள் அந்த பர்சனோட தாட்டாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், எப்போவுமே அந்த ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். இது சம்திங் லாங் ஸ்பெஷல் ரிலேஷன். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாங்கிட்ட அப்கோர்ஸ் உண்டு. இது ஒரு மேஜிக்கல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகும். விட்டுட்டு போகவும் முடியாது, நிற்கவும் முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பயங்கர மேஜிக்கலாக இருக்கும். ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு தாட் உண்டு, ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒர்க் பண்ணணும், எல்லாம் சரியாகணும், இவருக்கு ஒரு தாட் உண்டு. பட் இவரால் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டு. ஏன்னா இவருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவரோட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் இருக்கும், இவரோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் இருக்கும். இந்த போஸ்டோட கேரக்டர் மேபி நீங்கள் ராங்னு நினச்சிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கலாம். மேபி இவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தாலும் உங்ககிட்ட இவருக்கு அந்த வேலை எடுபடலை. ஓகே, அப்போ இவருக்கு செஞ்ச காரியத்துக்கு இவருக்கு ரெக்ரெஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஆக்ஷன் எடுக்கணும் நினைக்கக்கூடிய டைம்லேயே ஆகும். எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது, ஆக்ஷன் எடுத்தால் இப்போ என்ன ஆகும், எப்படி இவங்க மூஞ்சில் நான் முழிக்கிறது, செஞ்ச காரியத்துக்கு ரெக்ரெஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ
ஸோ ஆக்ஷன் எடுக்க நினைக்கக்கூடிய டைமில் இவர் செஞ்சு போன விஷயங்கள் மைண்டுக்குள்ளே வரக்கூடிய டைமில் ஆக்ஷன் எடுக்கிறாமல் ஓடிட்டுண்டு. ஏன்னா இவர் பல தடவை இவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னோட்டு வந்தாலும் இவர் செஞ்ச விஷயங்களை இவர் ஓர்த்து இவர் 2 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டுண்டு. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவர் லேசினஸ் காட்டிட்டு. பட் இவருக்கு தெரியும் இப்போ இவர் இப்போ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி கூட இருக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் நமக்கு சேஃப்டி கிடையாது. நமக்கு சோர்ஸுங்கிறது, நமக்கு சேஃப்டிங்கிறது அந்த ஒரு பர்சன் தான். இவருக்கு தெரியும் ஆக்ஷன் எடுக்கணும், இவருக்கு மைண்டுக்குள்ள உண்டு. பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவருக்கு மாடி காட்டிட்டு. ஏன்னா செஞ்ச காரியத்துக்கு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஸோ அப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்டுக்குள்ள என்னென்னா, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ, ஆக்சுவலி மேபி நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டுக்கு ட்ராவலிங் பயங்கர இஷ்டமாக இருக்கும், ட்ராவல் லைக் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம், അല്ലെങ്കിൽ ட்ராவல் ரிலேட்டடாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இவர். ஓகே, ஸோ அப்போ இவருக்கோட மைண்டில் என்னென்னா இப்போ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இவரோட மைண்டில் என்னென்னா, இப்போ நான் எப்படி ஆக்ஷன் இவருக்கு இதை சொன்னேன்ல, இவர் செஞ்ச காரியத்தை நினச்சி ஓக்கும்போது இவருக்கு அது ஆக்ஷன் இப்போ எடுக்க வேண்டாம், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு லேசினஸ் காட்டிட்டு. அப்போ இவரோட மைண்டிலான சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அப்படி போகட்டு, நமக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த டைமில் எல்லா காரியங்களையும் சொல்லி உங்களை எப்படியா சமாதானப்படுத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி மனசில் ஆக்கிடலாம். பட் இப்போ போக வேண்டாம், அப்படி ஒரு தாட் இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னதான் இவர் வந்து ஸோ என்னதான் இருந்தாலும் இவர் வந்து யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் இவராலையும், உங்களால் மட்டும் கிடையாது, இவராலையும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு முடியாது. மேபி இவர் இந்த மேபி இவர் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ண பிறகு உங்களுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவர் வேறு யாரை இவருக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு இவர் ரெடி ஆகிட்டு கிடையாது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இவர் பயங்கர இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிறதுனால இவர் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இவர் லைஃப்பில் எத்தனை ரிலேஷன் ஃபேஸ் பண்ணிக்கலாம். பட் உங்ககிட்ட இருக்கிற இன்டென்சிட்டி இவருக்கு எங்கேயுமே கிடைச்சிட்டு கிடையாது. உங்களோட இன்டென்சிட்டி இவர் அவுட் ஆஃப் த வேர்ல்டு கொண்டு போயிட்டு போஸோட கண்ட்ரோலே போயிட்டு உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் ராங் ஸ்பெஷல். அப்போ இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறதுக்கும் முடியல, நிற்கிறதுக்கும் முடியல, சுச்சுவேஷனும் நிறைய கார்பிக் இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவராலேயே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சரி பண்ண முடியல. இவரை நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒர்க் பண்ணணும்னு நினைக்க ஒரு டைமில் ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. ஸோ இவர் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இவரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவர் வெயிட்டிங் எனர்ஜியாக இருக்காரு. ஓகே, ஸோ இவர் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படியா அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகணும், மறுபடி ஒரு நியூ பிகினிங் வரணும், நடந்து போன விஷயங்கள் எல்லாம் போட்டு ஸோ இவர் யூனிவர்ஸ் கிட்ட நியாயம் கேட்டுட்டு யூனிவர்ஸ் கிட்ட போராடிட்டு ஸோ மறுபடியும் ஒரு ரியூனியன் வேணும், இனிமேல் இந்த தப்பெல்லாம் நான் என் லைஃப்பில் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு வாட்டி எனக்கு மன்னிப்பு கொடுங்க சொல்லிட்டு இவர் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எனர்ஜியாகவும் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டெத்துன்னு ஒரு கார்டு வந்துட்டு, ஸோ டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு நியூ பர்த் ரீபர்த் இருக்குன்னு அர்த்தம். டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலே ரீபர்த்னு இருக்கும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் அவங்களும் டார்க் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு டார்க்கான சுச்சுவேஷன் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவான ஒரு சைடு வரும். ஓகே, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ 25 ஜோனியாக இருக்கட்டும், சோல்மேட் ஜோனியாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனுங்கிறது ஃபுல்லாகவே டார்க்கான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக அதில் ஒரு பாசிட்டிவான சைடு வரும். ஸோ உங்களுக்கும் நீங்கள் 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ரீபர்த் இருக்கும். ஓகே, அது கண்டிப்பாக நடக்கும், ரீபர்த் நடக்கும். ஓகே ஓகே, இப்போ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மிட் நைட்டில் இருந்து அழுறீங்க, சேடாக இருக்கிறீங்க, டிப்ரெஷனாக இருக்கிறீங்க, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன், உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கவும் முடியலை, மறக்கவும் முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறீங்க. ஸோ என்கிட்ட கேட்டால் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நான் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்படி மாட்டிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு அதுலேருந்து வர்றதுக்கு வழியே தெரியலை, நான் எங்கே போனாலும் எனக்கு அந்த போஸ்டரை பற்றின ஞாபகம் வருது, தாட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க கூட நல்ல நல்ல மூமெண்ட்டாக இருக்கட்டும், கெட்ட மூமெண்ட்டாக இருக்கட்டும், நான் கண்ணை மூடி திறந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஸோ இப்படி நான் ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்னாலே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மெடிடேஷன் நீங்கள் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கும். எடுத்த உடனே உங்களுக்கு மறக்காது. நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி மெடிடேஷன் எனக்கு பண்ண தெரியாது, அப்படி எனக்கு ஒரு கைடு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ண நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறக்க ஆரம்பிப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் மறக்க முடியும். ஓகே, அது மெடிடேஷனோட வேல்யூ உங்களுக்கு தெரியலாம், பட் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும்.
தெரிஞ்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும், சோல்மேட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியும், டிட்டாச்மெண்ட்டுக்கு வர முடியும். ஓகே, அப்போ நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் வரலாம். மூவ் ஆன் மெடிடேஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு வருவீங்க. உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கஷ்டப்படுறேன், பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், பீஸ் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப சேடாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட லைஃப்பில் பீஸே இல்லைன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பீஸ் கிடைக்கும். இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டா, அகத்தின் அழகு முகத்தில் பிரதிபலிக்கும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ மெடிடேஷன் மூலமாக நம்ம இன்னொருக்குள்ளே நம்ம பீஸ் கிடைக்கும் நமக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் பீஸ் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே பீஸ் கிடைக்கும். அகத்தின் அழகு முகத்தில் பிரதிபலிக்கும். அப்போ மெடிடேஷன் மூலமாக நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் இப்போ எந்த மோசமான சுச்சுவேஷனாக இருக்கட்டும், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஸோ மெடிடேஷன் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பீஸ் கிடைக்கும். அப்போ மெடிடேஷனில் கண்டினியூஸாக நீங்கள் உட்காந்து இன்னருக்குள்ளே நீங்கள் பீஸ் கொடுக்க அது வெளியே பிரதிபலிக்கும். அப்போ வெளியே வாழ்க்கையே உங்களுக்கு பீஸாக இருக்கும், அமைதியாக இருக்கும். பட் இதெல்லாம் உடனே நடக்குமா கேட்டால் நெவர். ஓகே, ஸோ அது மெடிடேஷன் நீங்கள் உட்கார உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்கும், மாற்றம் தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு சேட் ஆகுறதுக்கோ டிப்ரெஸ் ஆகுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் ரீபர்த் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து இப்போ ட்வின் ஃப்ளேம் ஜோனியாக இருக்கட்டும், ஸோ அது கரெக்டாக டிவைனிங் டைமில் கரெக்டாக அவங்க வந்து உங்ககிட்ட சேருவாங்க. ஸோ இந்த போர்ஷன் இதை பற்றி தான் நைட்டு திங்க் பண்ணாங்க. ஸோ நமக்கு இங்கே ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 666 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ 666 யாராவது பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கா ரெசிடேட் ஆகுது நமக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.